ஞானத்தை பற்றி படிக்கும்போது மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவு உனக்கு நல்லதா தோன்றும். உனக்கு பெருசா ஏதோ ஒரு உதயம் உதைத்தது போல இருக்கும். நீ அது வழியா போன முடிவு மரண வழிகள் தான். உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருக்கணும். உன் சுய புத்தியின் மேல சாயாதே. நீதிமொழிகள் 3:5-6 வாசிங்க. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், நீ உன் சுய புத்தியின் மேல சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து, உன் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்துல நீ நம்பிக்கையாயிரு. வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். என்ன காரியத்தை செய்தாலும் உன் இஷ்டப்படி நீ செய்யாத, அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். பாதைகளை எல்லாம் ஆண்டவர் செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. நீ பெரிய ஞானின்னு நினைக்காத. உன் ஞானம் கர்த்தரிடத்திலிருந்து தான் வரணும். கர்த்தரிடத்தில் சார்ந்து கொண்டால் அவர் ஞானம் உனக்கு தருவார். யாக்கோபு 1:5 ஞானத்தில் குறைவுள்ளவனா நீ இருந்தால் அவரிடத்தில் போய் ஞானத்தை கேளு, அவர் உனக்கு சம்பூர்ணமா ஞானத்தை கொடுப்பார். சாலமோன் கேட்டான்ல, நீர் எனக்கு கொடுத்த இந்த ஜனங்களை எல்லாம் நியாயம் தீர்க்க எனக்கு ஞானம் தாரும். அந்த ஜெபம் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமாக இருந்துச்சு. நம்முடைய ஆண்டவர் ஞானமுள்ளவர், சகல ஞானமுள்ளவர். இந்த உலகத்தை அவர் அழகா படைச்சார். ஒன்றை படைச்சிருப்பதும் அவருடைய ஞானம். ஆகினால் ஒவ்வொரு காரியத்திலும் அவரை சார்ந்து கொண்டால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பாக்கியவான்.